இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இடைச்சொல் உரிச்சொல் இதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர். மொழி பயன்பாட்டை முழுமையாக சொல். இடைச்சொல். ஆன்சர் இ. உருப்பசி என்னும் சொல்லின் உரு என்பதை பொருள். ஆன்சர் இ. மிகுதி. கடிநகர் என்பதன் பொருள். காவல் மிக்க நகர். ஆ. சிறுவினா நம்ம பார்க்க போகிறோம். சிறுவினா 1. சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 127ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் இருக்குல்ல, தமிழில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகை சொற்கள் உள்ளன என்பதை அறியோம். இது சிறுவினா 1. இதிலிருந்து இது முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சிறுவினா 2. இடைச்சொல் என்றால் என்ன? இடைச்சொற்களின் வகைகள் எத்தனை? பக்க நம்பர் 127. இடைச்சொற்கள் பெயர் வினை என்னும் 2 வகை சொற்களையும் முன்னாலே பின்னாலே இணைந்து நின்று அச்சொற்களின் பொருளை தெளிவுபடுத்தும். அவை பெரும்பாலும் சொற்களுக்கு இடையே வருவதால் இவற்றை இடைச்சொல்கள் என்று அழைக்கிறோம். அதை இதிலிருந்து அழைக்கிற முடியும். சிறுவினா 2. ஒரு பேராகிராஃப். ஓகே. அடுத்தபடியான கேள்வி என்னென்னா, உரிய சொல் என்றால் என்ன? அதாவது 128ஆம் பக்கத்தில் இருக்கு. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றை தன்மை மிகுதிப்படுத்த வருவது உரிய சொல் ஆகும். இது பெயருக்கும் வினைக்கும் அடையாளாக வரும். அதாவது சிறுவினா 3. இந்த கேள்விக்கான ஆன்சர் இதிலிருந்து இது முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து சிறுவினா 4. ஒரு சொல் பல பொருள்களின் வருவதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 128. இதே பக்கத்தில் தான் இருக்குது. உரிய சொற்களின் ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாக வருவது உண்டு. எடுத்துக்காட்டு: கடிமலர், மணமிக்க மலர், கடிவிடுதும், விரைவாக விடுவோம், கடிநுனி, கடிநகர், காவல் மிக்க நகர், கூர்மையான நுனி. இதிலிருந்து ஆரம்பித்து மேற்கண்ட சொற்களின் கடி என்னும் ஒரு சொல் மனம், காவல், நிறைவு, கூர்மை என பல வகை தருகிறது. இதோட நம்ம கேள்வி முடிஞ்சுது. நீங்கள் ஆன்சரை கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் சங்கீதா அண்ட் பிரியா டிபிக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற உதவியால் தான் எங்களாலையும் பெரியதாக இருக்கும். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.